Hi everyone, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் கொண்டைக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டைக்கடலையை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இதை குக்கரில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை செய்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் இதை ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. தேங்காய் சூடாறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் செய்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்னதாக கட் செய்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. கடலை நல்லா வெந்துடுச்சு. கடலையை இது கூட சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலையில் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் செய்துக்கோங்க. கொண்டைக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெனிடாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.